வணக்கம், இது உங்கள் கட்டளை இது மாண்டசரி மேக்ஸில் நம்ம ஏற்கனவே 2 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக மாண்டசரியில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் பாக்ஸ் அப்படின்ற ஆக்டிவிட்டி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிண்டில் பாக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு உட்டன் ட்ரே மாதிரி இருக்கும். அதில் 0 to 9 10 செக்ஷன்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் நம்பர் கார்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்க்கு அக்கார்டிங்லி நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் ஸ்பிண்டில் பாக்ஸ் ஆக்டிவிட்டி. இப்போ அந்த ஸ்பிண்டில் பாக்ஸ் ஆக்டிவிட்டியே நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக வெறும் நம்பர் கார்ட்ஸ் இருந்தாலே நம்ம வீட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியை குழந்தைங்களுக்கு பண்ண சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு 0 to 9 நம்பர்ஸை கரெக்டாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்னென்ன சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் குவான்டிட்டியை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அண்ட் நம்பர் சீக்வன்ஸ் 0 to 9 அதை வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு வாட்டி நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் நம்பர் 0 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். 0னா என்ன, அந்த கான்செப்ட் ஆஃப் 0வை நம்ம சொல்லித்தர போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0 to 9 தவிர மேக்ஸில் வேறு எந்த சிம்பிள்ஸும் இல்லை அப்படின்ற கான்செப்டை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்கள் 3 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் நம்பர் கார்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது பட்டன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காயின்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை சன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் சொல்லித்தரலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் நம்பர் கார்ட் 0 to 9 நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். அவங்க கரெக்டாக அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ணணும். அது மாதிரி ரேண்டமாக எல்லா நம்பர்ஸ்க்குமே நீங்கள் வாட் இஸ் திஸ் அது மாதிரி கேட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா வேர் இஸ் 4, வேர் இஸ் 5, வேர் இஸ் 9 அந்த மாதிரி நீங்கள் கேட்டு அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸில் அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது தான். நம்ம ஆப்ஜெக்ட்ஸாக அந்த நம்பர் சிம்பிள்ஸோட நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு சொல்லித்தர போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம வந்து 1 எடுத்துக்கலாம். 1ல் ஸோ நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்க. 1க்கு நம்ம 1 ஸ்டிக் வைக்கிறோம். அண்ட் 2 ஸோ இது மாதிரி கவுண்ட் பண்ணி 1 2 இங்கே 2 ஸ்டிக்ஸ் வைக்கலாம். அண்ட் 3 ஸ்டிக்ஸ். ஒவ்வொரு வாட்டி வைக்கும் போதும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். அண்ட் 4 5 1 2 3 4 5 ஃபுல்லாக 9 வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம இப்போ இந்த எக்ஸசைஸில் 0 அப்படின்ற நம்பர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். 0ல் நம்ம எதுவுமே வைக்கல. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், சும்மானா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம் குழந்தைங்கிட்ட, ஏன் 0ல் நம்ம ஒன்றுமே வைக்கல அப்படின்றத வந்து நீங்கள் சும்மா லைட்டாக டிஸ்கஸ் பண்ணால் 0 ஹேஸ் நோ வேல்யூ அப்படின்றதும் நீங்கள் சொல்லித்தரலாம். அதனால் நம்ம 0க்கு நம்ம எதுவுமே வைக்கல. ஸோ இப்போ அவங்களுக்கு 0 அப்படின்னா என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது மாதிரி பண்ணோன்னே எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி அகெயின் உங்கள் குழந்தைங்கள இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லலாம். கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்டிக்ஸ் நம்ம கொடுக்கணும். இதுக்கு நம்மளுக்கு டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 45 ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு ட்ரேலையோ நீங்கள் வந்து போட்டு கொடுத்துடலாம் மொத்தமாக. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேயாவது வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகுது இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் அவங்களே வந்து செக் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணி அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.